ஹலோ கைஸ், வெல்கம் பேக் அனதர் வீடியோ. இந்த வீடியோ நான் பார்க்க போகிறது ஸ்டார்டிங்கில் வெத்தா காமிச்சு கடைசியில் கெத்தா காமிச்சா ஒரு 5 கேரக்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதில் இருக்கிற 1-2 கேரக்டர்ஸ் பற்றி யாரும் அதிகமாக பேசியிருக்க மாட்டாங்க. ஸோ அதனால் யாரும் மிஸ் பண்ணுற அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஆரம்பிக்கலாமா? ஃபர்ஸ்ட் நான் பார்க்க போகிறது ஹேக்கர் ஒச்சிகா என்று அழைக்கப்படும் ஒபிட்டோ ஒச்சிகா. டிரான்ஸ்ஃபர்மேஷன் கேரக்டரும் தாண்டி த புரோக்கன் ஹீரோன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இந்த கேரக்டர் கொடுத்த ஹைப்பும் சரி டிரான்ஸ்ஃபர்மேஷனும் சரி எல்லாமே பங்கமாக இருக்கும். ஒபிட்டோக்கு சின்ன வயசுலேயே அவங்க அப்பா அம்மா இறந்து போயிடுவாங்க. அவங்க பாட்டியோட தான் வாழ்ந்துக்கிட்டு இருப்பான். ஆனால் அப்பா கூட நம்ம நருட்டு மாதிரி எந்த சட்டையும் பண்ணாமல் எல்லாருக்கும் உதவி செய்கிறது, ரொம்ப சந்தோஷமாக எல்லாத்தையும் ஹாப்பியாக வச்சுக்கிறதுங்கிற மாதிரி அவன் பண்ணிகிட்டு இருப்பான். ஒபிட்டோக்கு என்னதான் ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் யாரும் இல்லைனா கூட அவங்களுடைய டீம், அதாவது மினாட்டோ, ககாஷி, ரென் இவங்களாம் தான் ஒரு ஃபேமிலி மாதிரி அவன் பார்த்துக்கிட்டு இருப்பான். ஆனால் ஒபிட்டோக்கு ரின் மேலே ஒரு ஒன் சைடாக லவ் இருக்கும். அதை கடைசி வரைக்கும் சொல்லவே மாட்டான். அப்படி ஒரு நாள் ரின்னை யாரை கிட்னாப் பண்ணிட்டாங்க சொல்லி ககாஷியும் ஒபிட்டோவும் காப்பாற்ற போவாங்க. அந்த இடத்துலலாம் நம்ம ஒபிட்டோ சாவர் ஸ்டேஜுக்கு போயிருப்பான். சாக போகிற அந்த சுச்சுவேஷனில் கூட இதுவுமே இது வரைக்கும் பண்ணலன்னு சொல்லி ஒரு கண்ணையே நம்ம ககாஷி கொடுத்துருப்போம். ஒச்சிகா மெம்பர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒருத்தனுக்கு ஷெரிங் எனக்கு கொடுக்கணும் அப்படின்னா அவனோட கிளானில் இருக்கிற ஏதோ ஒரு மெம்பர் கொடுக்கலாம். ஆனால் அந்த சுச்சுவேஷனில் கூட ஒபிட்டோ அந்த வேறுபாடுலாம் பார்க்காம அவனுக்கு ஒரு ஷெரிங்கனே கொடுத்துருப்பான். இதை விட வேறு என்ன சாக்ரிஃபைஸ் பண்ண வேண்டியது இருக்குது. ஆனால் அப்போ கூட ஒபிட்டோ செத்துருக்க மாட்டான், மாதரை காப்பாற்றிருப்பான். அப்போ ரின்னை பார்க்குறதுக்காக போகும்போது தான் கண்ணு முன்னாடியே ரின் இறந்து போயிருப்பா. அப்போ ஒபிட்டோ நினச்சிருந்தா ரின்னை கொண்ட ககாஷியை அப்பயே கொண்டுட்டு பழைய தீர்த்திருக்கலாம். ஆனால் ஒபிட்டோ அப்படி பண்ணலை. ஏழை கொண்டுட்டாங்க, அதனால அந்த உலகமே இப்படி தானே சொல்லி செத்து போன மாதராவி நான் ஒக்காக ரீஅனிமேஷன் பண்ணி 5 காகேஸ் கூட்டிகிட்டு வந்து 80,000 ஷினம்பிஸை ஒரே இடத்துல அசம்பிள் பண்ணி ஒட்டுமொத்த வேர்ல்டுக்கு வார் ஸ்டார்ட் பண்ணிவிட்ட ஒபிட்டோ இத்தனையும் பண்ணது ஒரே ஒரு பொண்ணுக்காக. இந்த மாதிரி ஏகப்பட்ட சம்பவம் நடந்திருக்கும். இதில் என்னன்னா, ஒரு பொண்ணால் ஒருத்தனை நல்லவனாக மாற்ற முடியும், கெட்டவனாக மாற்ற முடியுங்கிறத ஒபிட்டோவை பார்த்து கற்றுக்கலாம். ஸோ இப்போ என்னோட கேள்வி என்ன அப்படின்னா, அந்த இடத்துல ரின்ஸ் ஆகாமல் தெரியாமல் கக்காஷி செத்துருந்தா ஒபிட்டோ என்ன பண்ணியிருப்பான்? உங்களுக்கு தெரிஞ்சு அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ரெண்டாவது நான் பார்க்க போகிறது ஜெனிட்சு. இன்ஃபினிட்டி கேஸ்டில் மூவி வந்த வாட்டி முக்கால்வாசி பேர் இந்த ஜெனிட்சுக்குற இந்த ஒரு கேரக்டருக்காகவே தேட்டருக்கு போயிருப்போம். ஏன்னா டீமன்ஸில் எத்தனையோ பவர்ஃபுல் கேரக்டர்ஸ் இருந்தாலும் இந்த ஒரு கேரக்டருக்கு மட்டும் ஏன் இப்படி ஒரு ஹைப்பு அப்படின்னு கேட்டால், ஆக்சுவலி இந்த ஒரு கேரக்டர் ஆரம்பத்தில் காமிக்கும் போது எதுக்கு எடுத்தாலும் சும்மாவே பயந்துக்கிட்டு ரொம்பவே கோலையாக எந்த வேலையும் செய்ய தெரியாத ஒரு முட்டாள மாதிரி தான் அந்த கேரக்டர் காமிச்சாங்க. ஆனால் தலைவன் தூங்க ஆரம்பிச்சிட்டானா குறுக்க எவன் வந்தாலும் சரி வெட்டி வீசிடுவான். தண்டர் பற்றிங்களா இவன் அடிச்சு இங்கே ஆளே கிடையாது. ஆனால் இந்த விஷயம் சீசன் 4 வரைக்கும் நடந்துச்சு. அப்போ தான் நம்ம அந்த குருவி இருக்கும் தெரியும், அந்த சிட்டோரோங்கிற குருவி, அது வந்து நம்ம ஜெனிட்சு கிட்ட ஒரு லெட்டர் கொடுக்கும். அந்த லெட்டரை படித்து முடிச்ச வாட்டி நம்ம ஜெனிட்சோட கேரக்டரே டோட்டலாக மாறி போயிடும். அந்த லெட்டரில் அப்படி என்ன இருந்திருக்கும் அப்படின்னா, ஜெனிட்சு சின்ன வயசுலேருந்தே இந்த சிடோரோ கோஷிமாங்கிற அந்த ஒரு மாஸ்டர் கிட்ட தான் ட்ரைனிங் எடுத்திருப்பான். ஆனால் அவன் கூடயே இன்னொருத்தன் ட்ரைனிங் எடுத்திருப்பான். அவன் பேர் தான் கைகாக்கு. 2 மாணவங்களில் இந்த கைகாக்குங்கிறவன் டீமனாக போயிருப்பான். நம்ம ஜெனிட்சு மாசு தான் டீமன் ஸ்லேயராக போயிருப்பான். ஸோ அதனால் நம்ம 2 மாணவர்களில் ஒருத்தன் தப்பான வழியில் போயிட்டாங்கிறதுனால அவர் சூசைட் பண்ணிட்டு இறந்துருவார். ஸோ அதனால தான் என் மாஸ்டர் செத்தாருங்கிறதுக்காக ஜெனிட்சுவை டேரக்டாக கைகாக்கு கூட 1 vs 1 பேட்டில் பண்ணி, அப்போ கைகாக்கு வந்து அப்பர் மூன் 6ஆக இருந்தான். ஆனால் ஜெனிட்சு ஒத்தால நின்று அவனையே தோக்கடிச்சிருப்பான். ஸோ அதனாலேயே ஜெனிட்சுவை இந்த லிஸ்ட்டில் போட்டிருக்கிறேன். மூணாவது நான் பார்க்க போகிறது செயின்சா மேனில் இருக்கிற கோபி. செயின்சா மேனில் என்ன தான் டெஞ்சி, மாக்கிமா, பவர், மற்ற டெவில்ஸ் இதை பற்றி நிறைய சொல்லியிருந்தாலும் இந்த ஒரு கேரக்டரை பற்றி அதிகமாக யாரும் சொல்லியிருக்க மாட்டாங்க. ஏன்னா இந்த ஒரு கேரக்டர் அதிகமாக டீட்டெயிலாக காமிச்சிருக்க மாட்டாங்க. ஏதோ போகிற பக்கம் அப்படி சும்மா பார்த்துட்டு போவாங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த கேரக்டர் பற்றி பார்க்கணும் அப்படின்னா, ஆரம்பத்தில் ரொம்பவே பயந்தா கோலியாகவும் இதுக்கு இடத்துல சின்ன சின்ன விஷயத்துக்குலாம் பயந்துக்கிட்டு ரொம்பவே ஃபியர்கள் தான் அவங்களை காமிச்சிருப்பாங்க. ஆனால் கட்டணா ஆர்க்கில் நம்ம செயின் டெவிலுக்கும் கட்டண டெவிலுக்கும் ஒரு பேட்டில் நடந்திருக்கும். ஆனால் செயின் டெவில் தோற்று போயிருப்பாங்க. அப்புறம் நம்ம ஹீரோ வந்து கூட்டிகிட்டு போகும்போது தான் கரெக்டாக இந்த கொபினிங்கிற இந்த ஒரு கேரக்டர் வந்திருப்பாங்க. ஏன்னா அதுக்கு முன்னாடி மட்டும் இந்த ஒரு கேரக்டர் ரொம்பவே பயந்தாக்குள்ளேயே காமிச்சிருப்பாங்க. ஆனால் அப்போ வந்து கொபினியோட ஃப்ரெண்டை கொண்டிருப்பாங்க. இதை பார்த்து கொபினி அங்கே வந்துச்சு போகிற ஒரு கோவம் எல்லாத்தையுமே அடிச்சு கொண்டு போட்டிருப்பா. அப்புறமேட்டு தான் நம்ம டெஞ்சி காப்பாற்றிருப்பா. இந்த ஒரு கேரக்டர் எல்லாரும் பாதி சைக்கோன்னு சொல்லுவீங்க, பட் சைக்கோலாம் கிடையாதுங்க. இவளை பொறுத்த வரைக்கும் இந்த டெவில் ஹண்டரில் இருக்கவே பிடிக்காது. எப்படியாவது இங்கே வெளியே போனவங்க தான் நீ பாப்பா. ஏன்னா மாக்கி மாமா இருக்கிற ஒரு கேரக்டர் ரொம்ப ஓவர்பவர்ஃபுல்லாக காமிச்சிருப்பாங்க. இந்த கேரக்டர் இந்த ஆர்க்கில் மட்டும் தான் கொஞ்சம் மாசாக காமிச்சதுனால அன்எக்ஸ்பெக்டட் ஸ்ட்ராங்கஸ்ட் கேரக்டர்னு கூட எல்லாரும் சொல்கிறாங்க. ஸோ அதனால் இந்த கேரக்டர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கிறத மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நாளாக நான் பார்க்க போகிறது பிளிச்சில் இருக்கிற சேட். பிளிச்சில் ஏகப்பட்ட பவர்ஃபுல்லான கேரக்டர்ஸ்லாம் இருந்தால் கூட இந்த ஒரு கேரக்டர் எந்த மாதிரி கேரக்டர்னு சொல்ல முடியல. ஏன்னா ஆளுக்கும் அவனுக்கும் சம்மந்தமே இருக்காது. ஏதோ ஆள் பார்க்கத்தான் கொஞ்சம் பாடி விடுற மாதிரி இருப்பான். ஆனால் ஃபைட்டை பொறுத்த வரைக்கும் ஆரம்பத்தில் இந்த கேரக்டரை எதுக்கு எடுத்தாலும் தோத்துக்கிட்டே இருக்கிற மாதிரி தான் காமிச்சிருப்பாங்க எல்லா ஃபைட்லையும் தான். இதே அவனோட பவர்ஸை பற்றி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா, ரைட் ஹேண்டை வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்துக்கும் லெஃப்ட் ஹேண்ட் வந்து அட்டாக்குக்கும் யூஸ் பண்ணுவான். ஸோ இந்த மாதிரி 2 கையிலையும் 2 பவர் மாதிரி இருக்கும். ஆனால் பர்சனாலிட்டி பார்க்கும்போது ரொம்பவே லாயலான பர்சன். எப்பயுமே ஃப்ரெண்ட்ஸுக்காக மட்டும்தான் சண்டை போடுவான். தேவையில்லாத சண்டை, வெட்டி பேச்சு இதெல்லாம் எதுவுமே கிடையாது. ஸோ அதனாலேயே ஃபேன்ஸ் எல்லாருமே அண்டர் ரேட்டட் சைட் கேரக்டர்னு கூப்பிடுறாங்க. என்னதான் பிளிச்சில் ஆரம்பத்தில் நல்ல ரோல் கிடைச்சாலும் பிளிச் 1000 பிளட் வார்லாம் எனக்கு கண்டுக்கவே இல்லை. ஏதோ அப்போ தான் காமிப்பாங்க, அதே ஏதோ சும்மா தான் காமிப்பாங்க. ஏன்னா அப்போ ஏகப்பட்ட கேரக்டர்ஸ் எல்லாம் வந்திருக்கும், அதுக்கான ரெஸ்பான்ஸாக கொடுக்க வேண்டியது இல்லை. ஸோ அதனால் இந்த கேரக்டர்லாம் கொஞ்சம் ஒதுக்கி வச்சுட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லை, ரூகியை காப்பாற்றுறதுக்கு எல்லாம் சோசிட்டு போயிருப்பாங்க. அப்போ தான் நம்ம 8th டிவிஷன் கேரக்டர்
இவனும் ஃபைட் பண்ணியிருப்பான். ஆனால் அப்பயே தெரிஞ்சிருக்கும் இவன் பவர்ஃபுல்லாக தான் ஃபைட் பண்ண தோத்துருவோம் அப்படின்னு. அப்போ வரைக்கும் விட்டு கொடுக்காத ஒரு தன்மையோட ஃபைட் பண்ணிட்டு இருந்திருப்பான். அந்த வகையில் இந்த கேரக்டர் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. 5வது ஃபைனலாக பார்க்க போகிறது மெகுமி ஃபிஷிகிரோ. மெகுமி ஃபிஷிகிரோ டோஜி ஃபிஷிகிரோவுக்கு பிறந்த பையன் தான். ஆரம்பத்தில் இந்த ஒரு கேரக்டரை காமிச்சிருப்பாங்க. ரொம்பவே அமைதியாக வெட்டி பேச்செல்லாம் பேசாமல் என்ன கண்டென்ட் அது மாதிரி பேசுவோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். என்னதான் இந்த கேரக்டர் ஆரம்பத்தில் கொஞ்சம் அமைதியாக காமிச்சிருந்தாலும் என்னோட ஃப்ளாஷ்பேக் கேட்கும்போது அப்படியே ஆப்போசிட்டாக இருக்கும். ஸ்கூலில் ஏகப்பட்ட பேரை அடிச்சு போட்டு கெத்தாக சுற்றிட்டு இருக்கிற ஒரு ஆள் தான் இவன். பின்ன அப்பன மாதிரி தான் பிள்ளையும் இருக்க பேர் எப்படி இருக்கும். பவர்ஸை பற்றி நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா இவன் யூஸ் பண்ணுறது 10 ஷேடோ டெக்னிக். அதாவது இந்த 10 ஷேடோ டெக்னிக் எப்படின்னா ஜெனின் கிளானில் பிறந்தவங்க மட்டும்தான் இந்த 10 ஷேடோ டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும். உதாரணத்துக்கு நம்ம நருட்டோவில் உச்சிகா கிளானில் மட்டும்தான் ஷெரிங்கனை யூஸ் பண்ணுவாங்கல்ல, அதே மாதிரி தான் ஜெனின் கிளானில் பிறந்தவங்க மட்டும் தான் இந்த மாதிரி டெக்னிக்கை யூஸ் பண்ண முடியும். ஸோ அப்படி பண்ணால் ஷேடோஸையும் கேர்ஸையும் மிக்ஸ் பண்ணி 10 ஷினிகாமியை இவங்களால கொண்டு வர முடியும். ஸோ இதில் என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னா அந்த 10 ஷினிகாமியில் ஒரு ஷினிகாமி இறந்து போச்சு அப்படின்னா அந்த ஷினிகாமி பவர் இன்னொரு ஷினிகாமிக்கு போயிடும். ஸோ அந்த பவர் கிடைச்ச பாட்டி அது இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் ஆயிரும். இதனால இவங்களுக்கு ரொம்பவே பெனிஃபிட் அதிகம். அது மட்டும் இல்லாமல் இவங்க யூஸ் பண்ணுற டெக்னிக் எல்லாமே ரேராக இருக்கும், ரொம்பவே பவர்ஃபுல்லாகவும் இருக்கும். சீசன் 1ல் என்னதான் நல்ல ரெஸ்பான்ஸ் கிடைச்சிருந்தாலும் சீசன் 2லையும் அதையே சர்பாஸ் பண்ணி வேற லெவலில் காமிச்சிருப்பாங்க இந்த கேரக்டரை. அது மட்டும் இல்லை சீசன் 2ல் மாகுராகையை சமன் பண்ணி சுகுனா மிஸ்ஸஸ் மாகுராகாங்கிற பேட்டலையே தொடங்க வச்சிருப்பான் இவன். அந்த அளவுக்கு வெறித்தனமாக இருந்திருக்கும் அந்த பேட்டல். ஸோ இதோட நம்ம இந்த 5 பற்றி நான் பார்த்துக்கிறோம். இந்த 5 பற்றியில் உங்களுக்கு பிடிச்ச கேரக்டரை என்னென்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ அப்புறம் ஏதோ ஒரு சில கேரக்டரை பற்றி நான் சொல்லாமல் விட்டுட்டேன் அப்படின்னா அதை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுறேன். அடுத்த தடவை சந்திக்கலாம். வரட்டேன்.